ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போது நம்ம பேங்க் ஆஃப் பரோடாவிலிருந்து வெளிவந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வகையான டிபார்ட்மெண்ட்டில் இருந்து சுமார் 61 வகையான பதவியின் கீழே 1250க்கும் மேற்பட்ட வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதன்படி நாம் டீட்டெயில்டாக இப்போ பார்ப்போம். அப்ளை பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 28, 2024 ஆன்லைன் அப்ளிகேஷன் லிங்க் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ நம்ம அப்ளை பண்ணும்போது எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டாக பார்ப்போம். இப்போது வந்து நம்ம டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷனை மட்டும் இன்ஃபர்மேஷனை ஃபுல்லும் பார்ப்போம். அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 வகையான டிபார்ட்மெண்ட் வைஸாக நமக்கு வேக்கன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் பேங்கிங்கை பொறுத்த வரைக்கும் 2 வகையான பதவியின் கீழே நமக்கு 200 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ரீட்டைல் எபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 184 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. எம்எஸ்எம்இ பேங்கிங்கில் 4 வகையான பதவியின் கீழே 341 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரியில் 3 வகையான பதவியின் கீழே நமக்கு 9 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபேக்கல்ட்டி மேனேஜ்மெண்ட் 7 வகையான பதவியின் கீழே 22 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. கார்ப்பரேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட்டில் 4 வகையான பதவியின் கீழே 30 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வகையான பதவியின் கீழே 13 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அடுத்ததாக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் 20 வகையான பதவியின் கீழே 110 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா என்டர்பிரைசஸ் டேட்டா மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸ் இதில் வந்து 16 வகையான பதவியின் கீழே நமக்கு 25 வேக்கன்சி அவைலபிளாக இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1250க்கும் மேற்பட்ட வேக்கன்சி இந்த 9 வகையான டிபார்ட்மெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா 61 பதவியின் கீழே நமக்கு அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பதவிக்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மற்றும் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு முறை மேலோட்டமாக படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. அதர் பேக்வேர்ட் கிளாஸ் நான் கிரிமினல் இயருக்கு வந்து 3 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. மாற்றுத்திறனாளியை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதுக்கடுத்து ஓபிசியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 13 வருஷமும் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு 15 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 5 வருஷமும் ஓபிசி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 8 வருஷமும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 10 வருஷமும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 600 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அது கூட பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியோடு சேர்த்து நீங்கள் பே பண்ணணும். எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசி அதுக்கடுத்து ஜென்ரல் இவங்க எல்லாருமே வந்து 600 பே பண்ணணும். 100 வந்து யாருக்குன்னா எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்கள் வந்து 100 பே பண்ணால் போதுமானது அப்ளிகேஷன் ஃபீஸு. அடுத்ததாக ட்ரைனிங் பீரியடை பொறுத்த வரைக்கும் 12 மந்த்ஸ் அதாவது 1 இயர் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்வீஸ் பாண்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலர் பேஸில் கட்டாயம் வந்து 3 வருஷம் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எலிஜிபிள் க்ரைட்டீரியான்னு சொல்லி ஜென்ரலாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு படித்து பார்த்துக்கோங்க. நேஷனாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்தியன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 டாபிக்ஸ் இருக்குது. ரீசனிங்கில் 25 கொஷின், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஷின், குவான்டிட்டி ஆப்டிடியூட் 25 கொஷின், ப்ரொஃபஷனல் நாலேஜில் பார்த்தீங்கன்னா 75 கொஷின், மொத்தமாக உங்களுக்கு 150 கொஷின் வந்து இருக்கும். 225 மார்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களுக்கான டைம் டியூரேஷனை பொறுத்த வரைக்கும் 150 மினிட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன்படி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸில் வந்து கட் ஆஃப் மார்க்கை பொறுத்த வரைக்கும் 40% வந்து ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் ஓபிசி இவங்களாம் எடுக்கணும் மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து 35% பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி வந்து எடுக்கணும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து ஜென்ரல் கைட்லைன்ஸ் இருக்குது, ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்டிஷன் எல்லாமே இருக்குது, அதையும் ஒரு முறை படித்து பார்த்துக்கோங்க. அடுத்து எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ்நாட்டில் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க. நியர்பை பிளேஸை பொறுத்த வரைக்கும் விசாகப்பட்டினம் வந்து இருக்குது. வேறு எந்த சென்டர் நமக்கு வந்து தமிழ்நாட்டில் கூட கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிக் இன்ஃபர்மேஷன் மற்றும் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இருக்குது, ஒரு முறை அப்படி ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்தா பார்த்திங்கன்னா ஹவு டு அப்ளை வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நமக்கு வெப்சைட் லிங்க் வந்து என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகும்னா டிசம்பர் 28, 2024 நம்ம ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான கைட்லைன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு படித்து பார்க்குறதா இருந்தால் படித்து பார்த்துக்கோங்க. நம்ம வந்து அப்ளை லிங்க் ஓப்பன் ஆகணும் எப்படி அப்ளை பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒரு முறை படித்து பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் எதுவும் கிடையாது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.